ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு காலையில் 6 மணிக்கெலாம் வந்து நம்ம டீ கடையில் டீ சாப்பிட்டுட்டு நம்ம ஆர்எஸ் பேக்கில் டீ சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. நேற்று நம்ம தமிழக வியாபாரிகள் சம்மேளனம் கோவை மாவட்டத்திலேருந்து கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருந்தாங்க. டீ கடையெல்லாம் 8 மணிலேருந்து திறந்துருந்தாங்க. 8 to 6 அந்த மாதிரி திறந்து வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு மனு கொடுத்துருந்தாங்க. காலையில் தான் கொஞ்சம் வியாபாரம் இருக்கும், நீங்கள் மனு ஏற்று காலையில் 6 மணிலேருந்து டீ கடைலாம் திறக்கிற மாதிரி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி மனு கொடுத்துருந்தாங்க. கலெக்டரும் அதை ஏற்று 6 மணிலேருந்து நேற்று அனுமதி கொடுத்துட்டாங்க. அதனால் இன்றைக்கி எல்லா டீ கடையும் காலையில் 6 மணிக்கே திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டீ குடிச்சிட்டு காலையில் வந்தாச்சு. இப்போ என்னென்னா, எல்லா மளிகை கடையும் வியாபாரம் 50% கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இந்த கொரோனா பிரச்சனையால் மக்கள்கிட்ட காசு கிடையாது. இஎம்ஐ கட்டுறதுக்கு காசு கம்மி, ஸ்கூல் ஃபீஸு, ஆமாம் எல்லாம் கட்டுறதுனால இந்த அத்தியாவசிய பொருள் அப்படிங்கும்போது எல்லாமே கம்மியாக தான் வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால் மளிகை கடை எல்லாமே 50% வியாபாரம் கம்மியாக தான் இருக்குது. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். என்ன இன்னொன்று ஊரடங்கு, ஆமாம் டைம் குறைக்கிறதுனால வியாபாரம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இந்த ஊரடங்கெல்லாம் நம்ம விரிவுபடுத்தணும்னா நம்ம தான் தமிழக அரசுக்கு ரொம்ப கூட இருந்து நம்ம செயல்படணும். என்ன அப்படின்னா, கூட்டமான இருக்கிற இடத்துக்கு பெரும்பாலும் போகிறத தவிர்க்கணும். ஆமாம், முக்கியமான இடத்துக்கு மட்டும் போய்கிட வேண்டியதான். குழந்தைங்களை எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போகக்கூடாது. கண்டிப்பாக மாஸ்க்கு கண்டிப்பாக அணியணும். சானிடைசர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். சமூக இடைவெளியை கடைப்பிடிக்கணும். அதெல்லாம் நம்ம பண்ணும்போது கொரோனா தொற்றுங்கிறது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாம், அப்படி வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கும்போது ஊரடங்கு தலைவர்கள் கொஞ்சம் இது பண்ணுவாங்க. அப்போ எல்லாம் வியாபாரம் நல்லா நடக்கிறதுக்கு கொரோனா தொற்று ரொம்ப குறைஞ்சிரும். அதனால் பழைய வியாபாரம் வந்துடும். பழைய பொருளாதாரத்தை நம்ம மீட்டு எடுத்துடலாம். அதனால் தமிழக அரசு சொல்கிறத நம்ம கேட்டு எல்லா விதிகளையும் கடைபிடிக்கணும். ஆமாம், மீண்டும் பழைய தமிழகம் பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும். நன்றி, வணக்கம்.